வணக்கம். ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வயசானா எல்லாருக்குமே வர்றது தான். வயசானவங்கள நம்ம குழந்தையோட ஒப்பிடுறதுக்கு காரணமே இந்த ஞாபக மறதி தான். அவங்களுக்கு எந்த விஷயமும் சட்டுன்னு புரியாது, சட்டுன்னு ஞாபகத்தில் இருக்காது. ஒரு குழந்தை தன்மை மாதிரி தான் வயசான பருவமும். எழுத்தாளர்கள் எப்போவுமே நம்ம பார்க்குற அதே நோக்கத்தில், எழுத்தாளர், கலைஞர் யாராக இருந்தாலும் நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை அதே நோக்கத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க வேறு ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க. இந்த ஞாபக மறதியை சுஜாதா எந்த கோணத்தில் பார்க்குறாரு அப்படின்னா, வயசானதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு ஞாபக மறதி வருது. ஆனால் அது அவர் எப்படி எந்த வகையாக தன்னோட ஞாபக மறதி அவர் வெளிக்கொணர்றாரு அப்படின்னா, பழசெல்லாம் சோப்பு போட்டு கழுவிய மாதிரி பத்திரமாக நினைவில் இருக்க, காலையில் நடந்தது மறந்து போனது தான் மூப்பின் பிரச்சனை. சுஜாதா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சோப்பு போட்டு கழுவி பளிச்சுன்னு அப்படி நினப்பில் இருக்குது. ஆனால் காலையில் நடந்த விஷயம் மறந்து வருது. அதான் என்னோட மூப்பிட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தன்னோட மூப்புண்ணு பிரச்சனையை ஒரு வாக்கியமாக, கவிதையாக சுஜாதா சொல்கிறார். இது போல் கவிதைகளுக்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கவிதைகள் என்னோடய பேஜ் இடம் பெறணும் அப்படின்னாலும் மறக்காமல் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கவிதையை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.